வணக்கம் நண்பர்களே. சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அவருக்கு ஆதரவு இல்லாதனால, மெஜாரிட்டி இல்லாதனால வேறு கட்சியிலிருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. சில கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிமுக என்ற கட்சியிலிருந்து 2 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பிரிவு பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் ஒரு பிரிவு, அவங்க 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இன்னொரு பிரிவு சிவி சண்முகம், வேலுமணி பிரிவில் அவங்களோட ஒரு குரூப்பாக இருக்காங்க. இந்த 2 குரூப்பில் இபிஎஸ் தலைமையில் உள்ள குரூப் விஜயோட ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. எதற்காக ஓட்டு போட்டாங்க? எங்கள் கட்சி இரட்டலைக்கு போட்ட கட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வரணும் என்ற அடிப்படையில் தான் ஓட்டு போட்டாங்க வச்சு நாங்கள் வேற ஆளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக ஓட்டு போடலை. அதனால் நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுக அறிவிச்சிருக்காங்க. அந்த ஏடிஎம்கே அறிவிச்சதில் 22 கட்சி எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது பொதுச் செயலர் சொன்னதுனால பொதுச் செயலர் நியமித்த விப் கொறடான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஏடிஎம்கே உறுப்பினர்கள் விஜய்க்கு எதிராகத்தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் பொதுச் செயலர் அப்பாயின்ட் பண்ண விப்புன்னு, அதாவது கொறடா. அதனால் கொறடா சொல்கிறதையும் கேட்கணும். கொறடா சொல்ல கேட்கலைன்னா கட்சி தாவல் தடைச்சத்தின்படி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே தலைமையிலிருந்து கொறடா மூலம் எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, வாட்ஸ்அப்பு இது மூலம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் 25 பேர் கொண்ட அதிமுக குரூப் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க விஜய்க்கு நாங்கள் ஆதரவாக போகிறோன்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவாக 25 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 144 பேர் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த 25 பேர் ஓட்டு போட்டு தான் டிஸ்பியூட். இவங்க ஓட்டு போட்டதுனால இவங்க எம்எல்ஏ பதவி தப்பிக்குமா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் 10th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் 1985ஆம் ஆண்டு சேர்த்தாங்க. அவங்க சேர்த்ததில் கட்சி தாவல் எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, எவ்வளோ பேர் வந்தால் அவங்களுக்கு கட்சி தாவல் அந்த சட்டம் அனுமதிக்காது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயாராம் கயாராம் அப்படி ஒரு முக்கியமான 2 சொற்கள் ரொம்ப ஃபேமஸாக இதில் சொல்லுவாங்க. ஆயாராம் கயாராம் அப்படின்னா அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஆயிரம் காயன்றது இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஒரு முக்கியமான சொற்கள். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஹரியானா மாநிலத்தில் ஒரு காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அவங்கள மெஜாரிட்டி இல்லாதனால ஒரு ஒரு கயாராம் என்ற பேர் கொண்ட ஒரு நபரை மெஜாரிட்டிக்காக காங்கிரஸ் சேர்க்குறாங்க. சேர்த்தனா கொஞ்சம் கழிச்சு இவர் என்ன செய்கிறாரு, ஜனதாதளுக்கு போயிடுறாரு. திருப்பி 2 நாள் கழிச்சு என்ன வர, திரும்பவும் காங்கிரஸுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் முன்னாடி இந்த கயாராம்ன்ற நபரை, அதாவது சுயேட்சை உறுப்பினரான அந்த கயாராம் நபரை கூப்பிட்டு அதாவது கயாராம் இப்போ ஆயாராம் ஆகிட்டாரு, இப்போ கயாராம் ஆயாராம் ஆகிட்டார். அதாவது ராம் போய்விட்டார், ராம் வந்து விட்டார்னு அர்த்தமா தமிழில். ஸோ அந்த மாதிரி அவர் கயாராம்ன்ற பேர்னால் கட்சி கட்சி தாவிட்டே இருந்தார் இல்லையா, அவர் பேர்லேயே ஒரு சொற்றொடர் வந்துருச்சு, அயாராம் காயாராம், ஒரு ஃபேமஸான வேர்டு. அதை இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ இந்த 10th ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்கு அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்போ அந்த 25 பேரோட எம்எல்ஏ தகுதி இலக்கம் பண்ண முடியுமா, அந்த எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம 10th ஷெட்யூலில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1985ஆம் ஆண்டு 52வது திருத்தத்தின் மூலம்
சேர்க்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போ? 1985 10th ஷெட்யூல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. அரசியலமைப்பில் அரசியல் கட்சி என்ற சொல் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றது இதுவே முதல் முறை. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அரசியல் கட்சி என்ற சொல்லே வந்தது இந்த 52வது திருத்தத்தில் தானா, 10th ஷெட்யூல்ல. அக்காலத்தில் வளர்ந்து வந்த ஒரு பிரச்சனையான அரசியல் தாவல்களை கட்டுப்படுத்தவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தாங்கள் வெற்றி பெற்ற கட்சிக்கு, ரொம்ப முக்கியமானங்களே, இது ரொம்ப முக்கியமான வேர்டு, தாங்கள் வெற்றி பெற்ற கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதை உறுதி செய்யவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படி சொன்னாங்க. அப்ப என்னன்னாக்க, ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி சின்னத்தில் போட்டிட்டோம் அப்படின்னா அந்த கட்சியோட நலன் தான் பார்க்கணும். சொந்த நலன் பார்த்து வேற கட்சிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சி தாவல் தடை சட்டம் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சி மாறுதல் என்றால் என்ன? ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினர் பதவி விலகுவதன் மூலமாகவோ அல்லது கட்சி மாறுவதன் மூலமாகவோ கட்சி மீதான தனது விசுவாசத்தை, இதே ரொம்ப முக்கியம், அதனால் கட்சி மீதான தனது விசுவாசத்தை கைவிடும்போது கட்சி தாவல் நிகழ்கிறது. உதாரணமாக, ஒரு அரசியல்வாதி பெரும்பாலும் தனிப்பட்ட அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு மாநிலத்தில் உள்ள தனது கட்சியை விட்டு விலகி மற்றொரு கட்சியில் சேரலாம். இத்தகைய கட்சி தாவல் ஆட்சி நிர்வாகத்தை சீர்குலைத்து மக்கள் நம்பிக்கையை, ரொம்ப முக்கியம், மக்கள் நம்பிக்கையை பலவீனப்படுத்துவதோடு வாக்காளர்கள் மற்றும் கட்சி சித்தாந்தத்தின், ரொம்ப முக்கியம், கட்சி சித்தாந்தத்தின் மீதான தலைவரின் அர்ப்பணிப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், தலைவரின் அர்ப்பணிப்பு குறித்து கடுமையாக கவலைகளையும் எழுப்புகிறது. அப்போ ஒரு கட்சி தலைவர் மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நான் இது வந்தால் நான் செய்வேன், இந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுங்க, நான் முதலமைச்சர் ஆனவனை கண்டிப்பாக என்ன செய்வேன், நான் உங்களுக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ இபிஎஸ்ஏ வச்சுன்னா என்ன சொல்லியிருக்காரு, நிறையா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சரி, இந்த எம்எல்ஏக்கு, எங்கள் கட்சி எம்எல்ஏவான இவருக்கு ரெட்டலை இலட்சணத்தில் நீங்கள் ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொகுதிக்கு நான் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. கட்சி தலைவரின் அர்ப்பணிப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகிறது தான் இதே கட்சி மாறுதல் அப்படின்னு. அப்படின்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு நீங்க மாறக்கூடாது, மாறினா கட்சியில் தாவல் தடை சட்டம் வரும். அதே நேரத்தில் இந்த கட்சி தாவறதுனால நிர்வாகம் சீர்குலையுது, அதே நேரத்தில் மக்களுடைய நம்பிக்கை அந்த கட்சி இழக்குது, அந்த தலைவரோட அர்ப்பணிப்பும் என்னது வீணா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கட்சி மாறுதல் என்றால் என்ன, அதை பற்றி கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை விதிகள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வரையறை: ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானாக முன்வந்து தனது கட்சி உறுப்பினர் பதவியை துறப்பது, அவரே ரிசைன் பண்ண அல்லது கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டிற்கு எதிராக, ரொம்ப முக்கியம், கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டிற்கு எதிராக வாக்களிப்பது கட்சி தாவல் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே குரூப்ல ஒரு குரூப்பு கட்சி தாவல் தடை சட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு குரூப் என்ன சொல்லிருக்காங்க, இல்லை கட்சி தாவலாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க, கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டு தான். கட்சினா அந்த மெஜாரிட்டி உறுப்பினர் அந்த மாதிரி சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு குரூப்பு இல்லை, நாங்கள் அந்த எம்எல்ஏல மெஜாரிட்டியாக இருக்கோம், அதனால் நாங்கள் சொல்கிறதே கரெக்டு, நாங்கள் தான் கொறடா சொல்கிறத கரெக்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது இல்லை, அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டிற்கு எதிராக வாக்களிப்பது கட்சி தாவல். கட்சி என்ன சொல்லுதோ அதைத்தே என்ன செய்யணும்,
அந்த உறுப்பினர்கள் செய்யணும். மாற்றி பண்ணாங்கனாக்கா அதுக்கு பேரே கட்சி தாவல் என்று வருகிறதுங்கிறாங்க. அது முறையான ராஜனமாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செயல்கள் அல்லது அறிக்கைகள் கூட கட்சி தாவலின் அறிகுறியாக அமையலாம். அறிக்கையே கொடுக்கக்கூடாது, கட்சிக்கு எதிர்த்து அறிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, செயலும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த எதிராக ஓட்டு போட்டது மட்டும் கிடையாதான், அவங்களுடைய செயல்கள் அல்லது அறிக்கைகள் கூட அவருக்கு வந்து கட்சி தாவல் தடை திட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல தகுதி இழப்புக்கான காரணங்கள் என்ன, என்னென்ன காரணத்தை தகுதி இழப்பு வரும் அப்படின்னா, கட்சி உத்தரவை மீறும். அவங்க என்ன சொல்றாங்க, கட்சின்னு சொல்றாங்க. கட்சியின் உத்தரவை மீறும் அல்லது முறையான அனுமதியின்றி கட்சி மாறும் உறுப்பினர் தனது பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் இருவருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த உறுப்பினராக சரி அல்ல நியமன உறுப்பினர் இருந்தாலும் கட்சி உத்தரவை மீறினா, திரும்ப அதில் என்ன சொல்றாங்களே, கட்சி உத்தரவு தான் சொல்லியிருக்காங்க. கட்சி உத்தரவை மீறினால் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தகுதி இழப்புக்கான காரணம். நீதிமன்றங்களின் பங்கு என்ன அப்படின்னா, 10வது அட்டவணை கட்சி தாவல் வழக்கிலிருந்து நீதிமன்றை விலக்கி வைக்கவோ, நீதிமன்றங்களை விலக்கி வைக்க முயன்ற போதிலும் கிஹோட்டோ ஹொலோகன் எதிர் ஜாச்சில்கு 1992 வந்து 1992 உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஷரத்து 32 ஷரத் மற்றும் 226 கீழ் சபாநாயகரின் முடிவுகளை நீதிமன்றங்கள் மறு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. சபாநாயகரோட முடிவை வந்து மறு ஆய்வு செய்யலாம். சப்போஸ் இப்போ ஏடிஎம்கேலே 2 குரூப் இருக்காங்க. ஒரு குரூப் வந்து பொதுச் செயலாளர் தலைமையில் உள்ள 22 பேர், இன்னொரு குரூப் வந்து சண்முகம் தலைமையில் 25 பேர். இவங்க ஓட்டு போட்டாங்க. இவங்க சபாநாயகர் 2 பேருமே கடிதம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் தான் கொறடாவை நியமிச்சிருக்கோம், இவரெல்லாம் கொறடா அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அவங்க அந்த குரூப் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்களும் கொறடாவை நியமிச்சிருக்கோம், தலைவர் இவரை போடுங்க, கொறடாவை போடுங்கன்னு சொல்லி 2 கடிதமும் சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் என்ன செய்யணும், கண்டிப்பாக நடுநிலைமைன்னு இருக்கணும். பட் இருந்தாலும் சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவரை இருக்கனால அவர் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த 25 பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கே வந்து கட்சி தலைவராகவும் கொறடாவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொடுக்கல, இட் இஸ் பாசிபிள். கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி ஷரத்து 32 226 கீழ் வந்து சபாநாயகரின் முடிவுகளை நீதிமன்றங்கள் மறு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சபாநாயகர் மனுவை மதிப்பாய்வு செய்து உண்மைகளை ஆராய்ந்து குற்றம் சாட்டப்பட்ட உறுப்பினர்களிடமிருந்து விளக்கங்களை கோரலாம். கட்சி தாவல் நிகழ்ந்துள்ளது என்பதில் திருப்தி ஏற்பட்டால் 10வது அட்டவணையின் கீழ் அந்த உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். சபாநாயகரின் முடிவு சபைக்குள் இறுதியானதாக கருதப்பட்டாலும் அது நீதித்துறை மறு ஆய்வுக்கு அப்பாற்பட்டது அல்ல, நீதிமன்றம் தலையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ அந்த தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடரலாம். குடியரசுத் தலைவரிடம் மேல்முறையீடு செய்ய முடியாது. குடியரசுத் தலைவரிடம் மேல்முறையீடு செய்ய முடியாது. அதனால சபாநாயகர் வந்து பதவி நீக்கம் செஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் என்ன செய்யலாம், உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ போய் தன்னுடைய கருத்தை சொல்லி அவங்க நிவாரணம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர்கள் ஆணையை பாதுகாத்தல் ரொம்ப முக்கியம். அந்த வாக்காளர்களை வந்து நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்டர் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் வாக்கின் சாராம்சத்தை பாதுகாக்கிறது. ஒரு வேட்பாளர்
கட்சி சார்பில் திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க, ஒரு வேட்பாளர் கட்சி சார்பில் வெற்றி பெறும்போது அவர் அந்த கட்சியின் கொள்கை திட்டத்தில் உறுதியாக இருப்பார். அந்த கட்சியோட கொள்கை திட்டத்தில் உறுதியாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவி காலத்தின் நடுவில் கட்சி மாறுவது கட்சிக்கு மட்டுமல்ல, அந்த வேட்பாளரை ஆதரித்த வாக்காளர்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வாக்காளர்கள் செய்யப்படும் துரோகமாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்டம் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற உதவுகிறது. அதனால என்ன சொல்றாங்க, ஒரு கட்சி சார்பாக தான் நீ போட்டியிட்ட, அந்த கட்சிக்கு நீ துரோகம் பண்றதுனால உனக்கு கட்சி தாவல் சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணை சமீபத்திய வளர்ச்சி. 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க. அடுத்து இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? அதில் என்னன்னா 91வது திருத்த சட்டம் 2003 ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 91வது திருத்த சட்டம். இந்த திருத்தம் தகுதி இழப்பை தவிர்ப்பதற்காக ஒரு காரணமாக ஒரு கட்சியில் ஏற்படும் பிளவுகளை அனுமதிக்காததன் மூலம் விதிகளை கடுமையாக்கியது. உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 2/3 அதாவது 2/3 வச்சுக்கலே, 2/3 பேர் ஒப்புக்கொண்டால் மட்டுமே இணைப்புகள் செல்லுபடியாகும் என அங்கீகரிக்கப்பட்டது. இந்த இணைப்பு சட்டப்பூர்வமானது மற்றும் அந்த உறுப்பினர்கள் தகுதி இழப்பை எதிர்கொள்ள மாட்டார்கள். இதில் முக்கியமான பாயிண்ட் நிறைய என்ன சொன்னாங்கன்னாக்க, என்னப்பா ஒரு 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 சுதந்திரமே இல்லையா, அவர் அந்த தலைவர் எது சொன்னாலும் கேட்கணுமா, அப்படி ஒரு சூழ்நிலை எல்லா பேரும் கேட்டதன் காரணமாக 91வது சட்ட திருத்தம் 2003 என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, 2/3 உறுப்பினர்கள் தனி அணியாக வந்தால் அவங்களுக்கு தகுதி இழப்பு கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. 10th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் எப்பப்பெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் paragraph 4 and 5, a member of a house belonging to the any political party, the legislative party சொல்ல, any political party shall be disqualified for being a membership if he has voluntarily given up, அதாவது ரிசைன் பண்ணா, ராஜினாமா பண்ணா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய மெம்பர்ஷிப் க்ளோஸ் ஆயிடும். இதே இருக்கிற ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்க ஏடிஎம்கேயுடைய பிரச்சனையில் ரொம்ப முக்கியமானது தான், if he votes or abstains from the voting in such house contrary to any direction issued by the political party, அது ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. any contrary to any direction issued by the political party என்ன சொல்லுதோ அதைத்தே செய்யணும். அதுக்கு செய்யாமல் அப்ஸ்டெயின், அதாவது ஓட்டு போடாமல் போடுறதோ அல்லது எதிர்த்து ஓட்டு போட்டாலோ டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா இது லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி, அதை சட்டசபையில் இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்தது இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது அது வெளியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சட்டத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓட் பண்ணுறதோ அல்லது அப்ஸ்டெயின் பண்ணுறதோ அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூடு பை த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொல்லுதோ அதை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறுப்பினரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கு. அதனால் என்னுடைய படி பார்த்தபடி என்னன்னாக்க, கண்டிப்பாக இந்த 25 எம்எல்ஏக்களும் டிஸ்குவாலிஃபை பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த சபாநாயகரை டிஸ்குவாலிஃபை பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி நிறையா கேஸில் சபாநாயகர் முடிவை திருப்பி நீதிமன்றம் அதை மறுபரிசீலனை செய்யலாம். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா சுப்ரீம் கோர்ட்டில் நிறையா கேஸ் இருக்குது. கிக்கோட்டோ ஹோலகன் சச்சுல்லு பார்த்தோம் இல்லையா. ஸ்பீக்கர் அந்த
அவர் வந்து ஒரு ஃபைனலாக வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் ஜுடிஷியல் வந்து அதாவது நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸு. சுபாஷ் தேசாய் சிவசேனா கேஸ், இதே ரொம்ப முக்கியம். ரூல்டு தட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபேக்ஷன் cannot act independently of the main party. இது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே வந்து 2 குரூப்பாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அது சுபாய் தேசாய் சிவசேனா கேஸ் 2023 என்ன சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் ஃபேக்ஷன் cannot act, ரொம்ப முக்கியம் தான், cannot act independently of the main party. மெயின் பார்ட்டிக்கு எதிர்த்து தனியாக வந்து அவங்க லெஜிஸ்லேட்டிவ் ஃபேக்ஷன் பண்ண முடியாது. ஃபோக்கஸிங் ஆன் கர்பிங் ஆஃப் டிஃபெக்ஷன் ஃப்ரம் த பார்ட்டி இட் செல்ஃப். இந்த கேஸில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த 25 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு தான் சொல்லியிருக்காங்க இதே சுபாய் தேசாய் கேஸ். அதனால் சபாநாயகர் ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டு போய் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல. பட் சட்டப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கேவுடைய இன்னொரு குரூப் வந்து அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டதுனால அவங்க மேலே கட்சி தாவல் சட்டம் பாயிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நிறையா கேஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குமோ பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கட்சி தாவல் தடை சட்டம் அதை பற்றி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்தோஷத்தில். நன்றி நண்பர்களே.